அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் வந்து 29th ஏப்ரல். நம்ம நேத்து வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல ஃபார் ப்ரெடிஷன்ஸ் வீடியோ. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ்னுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன டைமிங் கேண்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான லெவல்ஸ் எல்லாமே என்ன அப்படிங்கிற எவ்ரி டீடைல்ஸ் வந்து பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணிருந்தோம். ஸோ அந்தந்த லெவல்ஸ் எல்லாமே இன்னைக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல வந்து லைவ்ல வந்து வந்திருந்தோம் யூடியூப்ல. ஸோ அதை எத்தனை பேர் யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீக் மோஸ்ட்லி வந்து இந்த ஏப்ரல் மந்த் வந்து 3 வீக்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து லைவ்ல வந்திருந்தோம். அதனுடைய வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய யூடியூப்ல அவைலபிளாக இருக்கு. ஒரு டைமிங் கேண்டிலும் ஒரு நம்பர்ஸும் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க, மொமெண்டம் கேண்டிலுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, டைமும் நம்பரும் சேர்ந்து வர இடம் தான் நம்ம டி ஈக்குவல் டு என் செட்டப் அப்படின்னு சொல்றோம். அந்த செட்டப் வரும்பொழுது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட்டான ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளுடைய யூடியூப் லைவ் செக்ஷன்ல இருக்கு. அதையும் நீங்க பாருங்க. அண்ட் நாம என்ன மாதிரியான ஒரு இண்டெக்ஸ் ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணியிருந்தோம், நாம என்ன ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்திருந்தோம், அதுல என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து 100 பாயிண்ட்ஸ் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி வந்து 200 பாயிண்ட்ஸும் நமக்கு கேப் அப்ல ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ஓப்பன் பிரைஸ் வந்து இதுதான். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து ரிமெம்பர், ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே நமக்கு மொமெண்டம் கேண்டில் வந்திருந்தாங்க. ரிமெம்பர் ஆல்வேஸ் எப்பெல்லாம் நமக்கு ஒரு இண்டெக்ஸ் ஆர் ஸ்டாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் இரண்டுமே சேர்ந்து வருது அப்படிங்கிறது ஸ்பெஷல். பட் எனி ஒன் வந்து இது மாதிரி ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ் வராங்க அப்படின்னா பர்டிகுலர் டே நமக்கு ஒரு ட்ரெண்டிங்கும் கொடுக்க போறது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம். அதன்படி நமக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்னுடைய ஹை கட் ஆனதும் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. அண்ட் ஒரே ஒரு டைமிங் கேண்டில் தான் இன்னைக்கு நம்மளுடைய டைமிங் கேண்டிலும் சரி. அகைன் வந்து ஒன் மோர் மொமெண்டம் கேண்டில் வந்திருந்தாங்க. டைம் வந்து நம்ம டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணிருக்கோம், அதையும் பாருங்க. ஃபார் 5 மினிட்ஸ் இன்னைக்கு எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக நம்மளுடைய டைமிங் கேண்டில் 120 to 25 கேண்டில் தான் ஹை. இதுக்கப்புறமாக ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த 120 கேண்டிலுக்கு அபோவ்ல க்ளோஸ் ஆக முடியாமல் கம்ப்ளீட்லி ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறதும் கொடுத்திருந்தாங்க. இது நம்ம பிஃபோராக ப்ரெடிக்ட் பண்ண டீடைல். அகைன் அண்ட் அகைன் சொல்ற விஷயம், மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்கள்ல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க, இல்ல இந்த இடங்கள் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து நம்ம போஸ்ட் பண்றதுக்கான காரணம் அந்த லெவல்ஸ் அண்ட் டைமிங் வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்றதுக்காக மட்டுமே. பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட். இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்ல இருந்து நமக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய ஹைல வந்து இன்னைக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதுல இருந்தே மார்க்கெட் ஒரு ட்ரெண்டிங்கும். அகைன் வந்து இது வந்து மொமெண்டம் கேண்டில், இது வந்து டைமிங் கேண்டில். இந்த 10:35 கேண்டிலாக இருக்கட்டும், இல்ல 140 கேண்டிலாக இருக்கட்டும், 220 கேண்டிலாக இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு வந்து டைமிங் கேண்டில் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோமே நமக்கு வந்து, அதாவது லோவும் கட்டா இருந்தாங்க, ஹையும் கட்டா இருந்தாங்க. ரிமெம்பர் ஒன் திங், பட் அட் தி மணி ஸ்ட்ரைக் பிரைஸ் கால் அண்ட் புட்ல வந்து நமக்கு எக்ஸாக்டாக நமக்கு இது மாதிரி ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹிட் ஆகாமல் கம்ப்ளீட்லி நமக்கு ஒரு ஒன் சைட் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. அதையும் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பட் ஸ்பாட்ல வந்து நமக்கு லோவும் கட்டா இருந்தாங்க, ஹையும் கட்டா இருந்தாங்க. எனிகோ நமக்கு நல்ல ஒரு பாயிண்ட். அண்ட் ரிமெம்பர் செகண்ட் டைமிங் கேண்டில் தான் வந்து நமக்கு டி ஈக்குவல் டு என் செட்டப் லைவ்லயும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம், டெலிகிராம்லயுமே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். டி ஈக்குவல் டு என் செட்டப் அப்படின்னா நம்பரும் டைமிங் கேண்டிலும் இதான் வந்து டைமிங் கேண்டில் 140 கேண்டில் அண்ட் நம்பர்ஸ் வந்து ஏதாவது ஒரு லெவல் 3 லெவல்ஸ் அப் சைட்லயும் 3 லெவல்ஸ் டவுன் சைட்லயும் இருக்கு இல்லையா. ஸோ இதுல ஏதாவது ஒரு லெவல்ஸ் வந்து இது ரெண்டுமே சேர்ந்து மீட் ஆகுற ஒரு இடம் தான் வந்து டி ஈக்குவல் டு என் செட்டப். இது ஒரு ஹை ஆகவும் இது ஒரு லோ ஆகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். லைவ் மார்க்கெட்ல இருந்த எல்லா வியூஸ்க்குமே தெரியும் இந்த டைமும் நம்பரும் சேர்ந்து வர இடங்கள் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நம்மளுடைய சேனல் பிஃபோராகவே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டி ஈக்குவல் டு என் செட்டப்பினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் டுடே ஆல்சோ இட் ப்ரூவ்ட் இல்லையா. எக்ஸாக்ட்லி இதான் ஹை. இதுக்கப்புறமாக இவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த டி ஈக்குவல் டு என் செட்டப்க்கு அபோவ் க்ளோஸ் ஆக முடியாமல் இதுல இருந்தே ஒரு ஃபால் வந்து கொடுத்திருந்தாங்க. தேர்ட் டைமிங் கேண்டில் ஆல்மோஸ்ட் அதான் ஹை. இதுக்கப்புறமாகவும் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் ஆக முடியாமல் அதுல இருந்தே ஒரு டவுன் சைட் அப்படிங்கிறதும் கொடுத்திருந்தாங்க. இப்போ சென்செக்ஸினுடைய வியூ வந்து பாத்துக்கலாம். இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட். சென்செக்ஸினுடைய வியூ படி சென்செக்ஸ்மே நமக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய மொமெண்டம் கேண்டில் வரும்பொழுது சென்செக்ஸ்மே நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ட். இதுல இருந்தே ஒரு ட்ரெண்டிங்கும் அகைன் வந்து நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நம்பர்ஸ்ல பண்ணல அப்படின்னாலும் நமக்கு நல்ல ஒரு ட்ரெண்டிங்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு சென்செக்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. அகைன் வந்து ஸ்டாக்ஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்திருந்தாங்க. ஒன் டே பிஃபோர் ஆகும் சரி, இல்ல நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, நாம போஸ்ட் பண்ற ஸ்டாக்ஸ் வந்து இது மாதிரி ஒரு ஒன் சைட் ரேலி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப
ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸ்ல உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து ஒரு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஐல மார்க் பண்ணி நீங்க மார்க்கெட்டை வாட்ச் பண்ணும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை நீங்க கிரீனாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். இப்போ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல எப்ப போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். அகைன் அண்ட் அகைன் நம்ம சொல்ற விஷயம், நம்மளுடைய டெலிகிராம் நேம்லயே நம்மளுடைய லோகோலயே வந்து மல்டிபிளான ஃபேக் சேனல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. தட் இஸ் நாட் அவர் சேனல். அண்ட் இதனுடைய லிங்க் வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதாவது டெலிகிராமினுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இல்ல அப்படின்னா லைவ் மார்க்கெட்ல நம்ம போஸ்ட் பண்ண நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க மெசேஜ் பண்ணி டெலிகிராம் லிங்க் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. நீங்க அதுலயும் கரெக்டான ஒரு லிங்க்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு லைவ்ல வரோம். இந்த மாதிரி நிஃப்டியினுடைய லெவல்ஸ், பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸ், என்ன ஸ்டாக், என்ன செக்டர், என்ன டைம் ஃப்ரேம் நம்ம போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஷேர் பண்ணிருந்தோம். நாம என்ன மாதிரியான ட்ரேட், எஸ்பெஷலி 24/100 கால் ஆப்ஷன் வந்து என்ட்ரி 196 எடுத்தது இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிருக்காங்க அப்படிங்கறதையும் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. லைவ் மார்க்கெட்டினுடைய ட்ரேடுமே நீங்க செக் பண்ணி பாருங்க. நேத்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல. எனிஹவ் எஸ்டர்டே வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து நமக்கு 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ட்ரெண்டிமோ கொடுக்கறதுமான ஒரு செட்டப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனுடைய கேண்டிலுமே நம்ம போஸ்ட் பண்ணோம். எக்ஸாக்ட்லி அதான் லோ. அதுல இருந்து நமக்கு மோர் than 350 பாயிண்ட்ஸ் வரைக்குமே இன்னைக்கு கொடுத்திருந்தாங்க. இதனுடைய லெவல்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணிருந்தோம். எவ்ரி அப்டேட் வந்து இது மாதிரி நம்ம வந்து போஸ்ட் பண்றதுக்கான காரணம் இதை நீங்க யூட்டிலைஸ் பண்றதுக்காக மட்டுமே. இது வரைக்கும் நீங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுலயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனல்ல பத்தின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணது மூலமாக அவங்களையும் நீங்க everyday லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாளைக்கு வந்து 30ஆம் தேதி 30th ஏப்ரல் 30ஆம் தேதி வந்து நமக்கு லாஸ்ட் டே ஆஃப் த மந்த் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இந்த மந்தினுடைய கடைசி நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீக்கினுடைய கடைசி நாளும் இதுதான். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் மே வந்து நமக்கு ஹாலிடே இருக்கு. ஸோ நமக்கு இந்த வாரத்தினுடைய கடைசி ட்ரேடிங் டே, இந்த மந்தினுடைய ஒரு லாஸ்ட் ட்ரேடிங் டே அப்படின்னு சொல்லலாம். எனிஹவ் நாளைக்கு வந்து நமக்கு ரொம்பவே குரூஷியல். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்ல வந்திருக்காங்க. ஸோ ஐடி செக்டார் எப்பெல்லாம் வாட்ச் லிஸ்ட்ல வராங்களோ அப்போ சம்திங் கோயிங் டு ஹேப்பன். இதனுடைய வேலிடிட்டி 2 நாட்களில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி டுமாரோ ஆர் மண்டே நமக்கு நடக்கலாம். பாசிபிள் ஒன் சைட் ராலியா கூட இருக்கலாம் மேபி. பட் நாம எக்ஸ்பெக்ட் பண்றது வால்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். நியூ ட்ரேடர்ஸ் புதிதாக வரீங்க அப்படின்னா இது மாதிரியான நாட்கள் அவாய்ட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து உங்களுடைய குவான்டிட்டி சைஸை கம்மி பண்ணுங்க. எவ்ரிடே நான் சொல்ற விஷயம், கடைசி வாரம் உங்களுடைய குவான்டிட்டி சைஸை கம்மி பண்ணுங்க. ரெடியூஸ் யுவர் குவான்டிட்டி, ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோட என்ட்ராங்க. இல்லை அப்படின்னா நீங்க என்ட்ரு ஆகாமல் அவையாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. நாளையுடைய மூமெண்டம் பேஸ்ட் ஆன் ஐடி செக்டரோட இம்பாக்ட் அண்ட் லாஸ்ட் டே ஆஃப் த மந்த். ஸோ அது எப்பவுமே வால்டாலிட்டி அதிகமாக இருக்கும். ரீசன் வந்து இது மாதிரி ரோல் ஓவர் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் மந்தினுடைய கான்ட்ராக்ட் வந்து வாங்குவாங்க, இல்ல அவங்க வச்சிருக்கிற குவான்டிட்டிஸ் வந்து எக்ஸிட் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய கான்ட்ராக்ட் நடக்கிறதுனால நமக்கு வந்து வால்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ சேஃப் ட்ரேட் டுமாரோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதனாலேயே நம்ம வந்து இந்த வீக் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரம் மண்டேல இருந்து நம்ம லைவ்ல வந்துட்டு இருந்தோம். காரணம் வந்து இது மாதிரியான நாட்கள்ல நம்ம வந்து ஒரு லைவ்ல இருந்தோம் அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங் வந்து இன்னுமே ஒரு டிசிப்ளினாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால் மட்டுமே. அண்ட் நாளையுடைய மொமெண்டம் படி நம்ம சொன்னபடி இந்த 22nd ஏப்ரலுக்கு கீழே வந்து மார்க்கெட் ஸ்டில் ரன் ஆயிட்டு இருக்கு. தட் இஸ் நாட் அ குட் ஒன். எனிகோ மார்க்கெட் 13th வந்து இம்பார்ட்டன்டான டேட். நமக்கு 13th இம்பார்ட்டன்டான டேட். இதுவுமே நமக்கு க்ளோஸ் ஆகல. இதுக்கு மேலேயுமே நமக்கு போகல. இன் பிட்வீன்ல மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அகைன் நம்ம சொல்ற விஷயம், கமிங் டேஸ்ல வந்து மே மந்த்துக்கான இம்பார்ட்டன்டான டேட்ஸ் வந்து ஃபார் இண்டெக்ஸ் அண்ட் அதர் ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஃபார் மெம்பர் கமிங் 3 டேஸ்ல. எனிகோ நெக்ஸ்ட் வீக் ஆர் நெக்ஸ்ட் அபவ் வீக்ஸ்ல வந்து நமக்கு கமிங் டேஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான டேட் ஃபார் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வரும்பொழுது அந்த பர்டிகுலர் டேயினுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறமாக மொமெண்டம் வந்து பேஸ்ட் ஆன் த டேட் படி இருக்கும். அந்த டேட் ஒன் டே பிஃபோராகவே நம்மளுடைய யூடியூப்லயே நம்ம ஷேர் பண்ணலாம் இஃப் பாசிபிள். அண்ட் as of now மார்க்கெட் வந்து 13th அபோவ்ல இருக்காங்க, 22nd பிலோல இருக்காங்க. பட் எனிஹோ 1 hour சார்ட் பார்க்கும் பொழுது பேஸ்ட் ஆன் அவர் டூல் படி இது ஒரு புல் பேக் ஃபார் ஷார்ட். லெட்ஸ் see. அண்ட் நம்பர்ஸ் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா see remember இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவாகும். இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாகும். ரெஸ்பான்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மொமெண்டம் படி பார்க்கும் பொழுது ஐடி செக்டரோட இம்பாக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லயும் நடக்கலாம். பாசிபிள் ஒன் சைட் ராலியா கூட இருக்கலாம். பட் வால்டாலிட்டி அதிகமாக இருக்கும். இதையும் நீங்க சேஃபாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு டேட் ஃபார் டுமாரோ, எஸ்பெஷலி டுமாரோ அப்படிங்கறத மட்டும் நீங்க நோட் பண்ணுங்க. இப்ப பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பாத்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்.
பேங்க் நிஃப்டியுமே வந்து இந்த 22nd டேட் வந்து நமக்கு ஸ்டில் வந்து மார்க்கெட் பிலோல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தட் இஸ் நாட் அ குட் சைன். மார்க்கெட் வந்து லாங்ல இருக்காங்களா ஷார்ட்ல இருக்காங்களா அப்படின்னா மார்க்கெட் ஸ்டில் வந்து ஒரு பேர் சென்டிமெண்ட். ஒன்ஸ் வந்து இந்த 22nd அபோவ்ல க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபர்தராக நமக்கு அப்சைட் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் எனிகோ நாளைக்கு ஐடி செக்டரோட இம்பாக்ட் வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட்ல ரெஸ்பான்ஸ் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து 30ஆம் தேதி நமக்கு ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு டேட், கடைசி நாள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, கடைசி நாள் ஃபார் த மந்த். இந்த மந்தினுடைய ஏப்ரல் மந்தினுடைய லாஸ்ட் டேட், இந்த வீக்கினுடைய லாஸ்ட் டேட். ஸோ இது ஒரு வால்டாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய டேட். சேஃப் டேட், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்பர்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னாலும் நம்பர்ஸ் படி நமக்கு இதுக்கு அபவ்ல இருக்கிற லெவல்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாகும். பிலோல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவும் ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. நிஃப்டி வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லாங்ல இருக்காங்களா ஷார்ட்ல இருக்காங்களா அப்படின்னா 13th அபோவ்ல இருக்கிறாங்க. 22nd பிலோல இருக்கும்போது இன் பிட்வீன் ஒரு நம்பர்ஸ்குள்ளாக மார்க்கெட் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு லாக்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒன்ஸ் வந்து இது ஃப்ரீ ஆகும் பொழுது 13th பிலோல வரணும், இல்ல 22nd அபோவ்ல வரும் பொழுது நமக்கு ஒரு ஃப்ரீயான ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது இருக்கும். லெட்ஸ் see. பட் எனிஹவ் மார்க்கெட் வந்து ஸ்டில் நியூஸ் பேஸ்ல இருக்காங்க. ஒரு ட்ரெண்டிங் அப்படிங்கிறது கொடுக்கும் பொழுது நம்ம கேப்சர் பண்ணலாம். ஆஸ் ஆஃப் நோ பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து சேஃபாக ஒரு ட்ரேடை வந்து ஹேண்டில் பண்ணுங்க. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும் பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நீங்க ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களால கேப்சர் பண்ண முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ்னுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டார்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 30th ஏப்ரல் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியினுடைய 30th ஏப்ரல் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸினுடைய டுமாரோ அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதுல இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஆயில மார்க் பண்ணி நீங்க ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நீங்க வந்து அதிகப்படுத்த முடியும். செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் டுமாரோ, எஸ்பெஷலி வந்து ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய வாட்சஸ்ல வந்திருக்காங்க. ரிமெம்பர் எப்பெல்லாம் இந்த ஐடி செக்டார் நம்மளுடைய வாட்சஸ்ல வந்திருக்காங்க அப்படிங்கறத போயிட்டு பேக் டெஸ்ட் பண்ணுங்க. அந்த டேல இருந்து நெக்ஸ்ட் டே எந்த அளவுக்கு ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கறதையும் நீங்க பாருங்க. ஸோ ஸ்டில் டுடேயும் நமக்கு வந்து நமக்கு டுமாரோடைய ட்ரேடிங் டேல இருந்து நமக்கு ஐடி செக்டார் வாட்சஸ்ல வரும்பொழுது சம்திங் கோயிங் டு ஹேப்பன். இதோட இம்பாக்ட் கமிங் 2 days நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. இந்த டைமிங் கேண்டில் எப்படி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்றது, மொமெண்டம் கேண்டில்னா என்ன, T ஈக்குவல் டு N செட்டப்னா என்ன மாதிரியான எஸ்எல் மெயின்டைன் பண்ணலாம், என்ன மாதிரியான ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம லைவ்ல வந்து ரொம்ப கிளியராக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனுடைய வீடியோஸ் பாருங்க. அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றும் டே 1ல இருந்தும் சரி, எவ்ரிடே லைவ் வீடியோவாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளுடைய எனி போஸ்டாக இருந்தாலும் சரி, கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி, வியூவர்ஸ்க்கும் சரி, ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.